பண்ணிவிட்டு நம்ம இந்த சின்ன ட்ரேயில் வச்சது எப்படி வளர்ந்துருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா சஃபோலா, அதுக்கப்புறம் சோளம், இந்த சைடில் இருக்கிற சன்ஃப்ளவர், இருங்குச்சோளம், சோளம், பயிறு, தட்டைப்பயிறு, இது சன்ஃப்ளவர், இது வந்து பார்த்திங்கன்னா எகின் சோளம், சஃபோலா, சாமை, பனிவரகு. இது தவிர இங்கே கொஞ்சம் சாமைகள்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இம்போர்ட்டட் சன்ஃப்ளவர், பெரிய சன்ஃப்ளவர் சீட் போட்டோம், அது மட்டும் வளரல. அதுதான் இந்த எம்டியான இடம். மற்றபடி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. நார்மல் வாட்டர் பாட்டில் இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாங்க இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த சைட்லேயும் ஆனியன்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் வந்து 4 ஆனியன் பக்கம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு சீரகச்செடி, இந்த மெலிசாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் சீரகச்செடி. இதுவும் அதே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஸோ கீழே பாட்டம் வந்து ஹோல்ஸ் நம்ம போட்டிருப்போம் தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு. இதில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு 3 கார்லிக் செடி, இந்த சைடில் 2 கார்லிக் செடி. ஸோ எம்டி வாட்டர் பாட்டில் இது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க நார்மல் சின்ன கம்பி, சின்னோண்டு கம்பி, அந்த கம்பியில் நீங்கள் இது மாதிரி கட்டி தொங்கட்டோம்னா இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு இல்லை ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும், கீழே விடாது. இது சின்ன, இது 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதில் புதினா வச்சுருக்கோம். கீழே வந்து ட்ரைன் ஹோல்ஸ் போட்டுறது. இது அதே மாதிரி வாட்டர் பாட்டில் செட்டப் தான். அந்த மூடி போடுற இடத்த அப்படி எல்லாம் லைட்டாக நம்ம அப்படி கட் பண்ணி இந்த சைடில் ஒரு ஹோல் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி அதே கேப்பை யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதை இதுவும் அதே மாதிரி தான். இதுமாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எம்டி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் த்ரோ பண்ணாதீங்க, இதில் வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு முளைக்குது, நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. சாயில் மிக்சிங் பார்த்திங்கன்னா கோகோ பிட்டு வந்து 30%, 60% செம்மண், மாட்டு எருவு, ஆட்டு எருவு, அடுத்தப்பில் எர்த்வார்ம்ஸ், மண்புழு உரம், இது எல்லாத்தையும் கலந்து போடணும். நான் எந்த கெமிக்கல்ஸும் எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேன். செடி லைட்டாக பூச்சி அடித்து வீணாக போனாலுமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் இயற்கை மருந்து மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. இன்னும் மருந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் எதுவும் கொடுக்க ஆரம்பிக்கல, நேச்சுரல் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி தரேன்.